Hello children, today we are going to see exercise 2.1 ninth sum. Here is your ninth sum. Find the area of a sector whose perimeter is 64 cm and length of the arc is 44 cm. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம்மில் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் அதாவது பி அதோட வேல்யூ வந்து 64 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே போல் லென்த் ஆஃப் தி ஆர்க் எல் அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 44 சென்டிமீட்டர்னு. இப்போ இந்த பெரிமீட்டரையும் லென்த்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் தி செக்டார் வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கொடுத்துருக்க பாயிண்ட்டை அப்படியே எழுதிருங்க. லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செக்டார் எல் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 44 சென்டிமீட்டர். அதே போல் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் பி ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த பெரிமீட்டர் கீழே அந்த ஃபார்முலா வரணும். ஓகே, அதனால தான் லென்த்தை வந்து மேலே எழுதிட்டேன். ஓகேங்களா, எதுக்கான ஃபார்முலா வச்சு நம்ம போட போகிறோமோ அதை ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டாரோட ஃபார்முலா வந்து என்னது, எல் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு அந்த 64 இறக்கிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லோட வேல்யூ என்னது 44. அப்போ எல் இருக்க இடத்துல அது 44 வரணும். 44 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 இப்போ ஆர் தானே கண்டுபிடிக்கணும். அந்த ஆர் கூட சேர்ந்துருக்க நம்பரையும் அப்படியே வச்சுக்கோங்க. 2r அப்படியே இறக்கிக்கோங்க. ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பரை அப்படியே தான் போடணும். அப்போ 64 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 44 இருக்குது, அதோட சைன் வந்து ப்ளஸில் இருக்குது. ஆல்ரெடி சொன்னது தான், ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸில் ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸாக மாறிடும். அதே போல் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸில் இருந்தது ஒரு நம்பர் அப்படின்னா அது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 44 வந்து ப்ளஸில் இருக்கா, ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அது மைனஸாக மாறிடும். அப்போ 2r ஈக்குவல் டு 64 மைனஸ் 44 சென்டிமீட்டர். இப்போ 2r ஈக்குவல் டு இந்த 64ஐயும் 44ஐயும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பெரிய நம்பர் வந்து 64, அதோட சைன் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 64. சின்ன நம்பர் வந்து 44, அதோட சைன் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் 44. பெரிய நம்பரோட சைனை ஃபஸ்ட்டு அப்படியே கீழே இறக்கிடுங்க. பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு சைன் டேபிளை வச்சு நம்பர் போடணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 4 மைனஸ் 4 0, 6 மைனஸ் 4 2. இப்போ ஆன்சர் 2r ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இப்போ ஆர் நம்மளுக்கு தேவை, ஆர் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பரை அப்படியே இறக்கிடுங்க 20. இப்போது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளையில் இருந்தது அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடாக மாறிடும். அதே போல் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டிவைடில் இருந்ததுன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கா 2ம் ஆரும், ஸோ இது மல்டிப்ளையில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அது வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அந்த நம்பர் என்னவாக மாறிடும், டிவைடில் மாறிடும். அப்போது r ஈக்குவல் டு 20/2 சென்டிமீட்டர். இப்போது 20 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும், 10 டைம்ஸ் வருவா. ஸோ அந்த 20 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 10ன்னு போடுங்க. ஓகேவா, அப்போ r ஈக்குவல் டு அது ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சு அந்த ஆன்சர் வந்து கீழே இறக்கிடுங்க 10 சென்டிமீட்டர். இப்போது எல் இருக்குது ஆல்ரெடி கொஸ்டினில், பி அதாவது பெரிமீட்டரும் கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போ ரேடியஸ் ஆரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் தி செக்டார் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி செக்டார் ஏ ஈக்குவல் டு இதெல்லாம் கொஸ்டினில் இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபார்முலாவை தான் போடணும். இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே கிடச்சிச்சு, எல்லு கொஸ்டினில் இருக்குது, ஆரும் நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஓகேவா, ஸோ எல்லும் ஆரும் இருக்கும்போது அது ரிலேட்டடான ஃபார்முலாவை தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். எந்தெந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது, எல்லாத்தையும் போட்டுலாம் கண்டுபிடிக்காதீங்க. எது உங்கள்கிட்ட இருக்கோ, எந்த வேல்யூ இருக்கோ அதை வச்சு தான்
அது ரிலேட்டடான ஃபார்முலாவை தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து போட்டு எழுதணும். இப்போ L into R by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது A ஈக்குவல் டு L வந்து கொஸ்டினில் என்ன இருந்தது, 44 இருந்ததா. ஸோ 44 இன்டூவும் போடலாம், இல்லை ப்ராக்கெட்டும் போடலாம். பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10 பை ஃபார்முலாவில் இருக்க 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது கீழே பேஸ் வந்து 2 இருக்கா, அப்போ 2ஆல் மேலே இருக்க நியூமரேட்டர் 2 இருக்குல்ல, அது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 44 இருக்குது, 10 இருக்குது. 44ம் 2 டேபிளில் வரும், 10ம் 2 டேபிளில் வரும். ஆனால் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் அடிக்கணும், ஏன்னா கீழே இருக்க டினாமினேட்டர் 1 தானே இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று தான் அடிக்கணும். நான் இங்கே வந்து 44 வந்து 2 டேபிளில் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா. என்னது 2 டேபிளில் 4 ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க, 4. அது எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா. ஸோ அந்த 4 அடிச்சுட்டு 2. நெக்ஸ்ட்டு ஒரு 4 இருக்கா, திருப்பி அதே 2 டேபிளில் அந்த 4 வந்து 2 டைம்ஸ் வருமா, அந்த 4 அடிச்சுட்டு 2. அப்போ 2 டேபிளில் 44 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 22 டைம்ஸ் வரும். அதுதான் இங்கே டிவைடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. நம்ம வந்து 2 டேபிளில் 44 அடிக்க போகிறோம். ஸோ சின்ன நம்பர் 2 அதை டிவைசரில் போட்டுக்கோங்க. 44 வந்து டிவைடண்ட் உள்ளே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 4. அப்போ 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. அப்போ 2 2s are 4. ஓகேங்களா. இப்போ வந்து 4 மைனஸ் 4 வந்து 0. அடுத்த நம்பர் 4 கீழே இறக்கிடுங்க. அகெயின் 2 டேபிளில் 4 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா. ஸோ 2 2s are 4. இப்போ 4 மைனஸ் 4 0. அப்போது 2 டேபிளில் 44 எத்தனை டைம்ஸ் வருது, 22 டைம்ஸ் வருது. ஸோ அந்த 44 ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சுட்டு என்ன பண்ணலாம், 22ன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்தது ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சு வந்த ஆன்சர் வந்து கீழே இறக்கிடுங்க. A ஈக்குவல் டு 22 இன்ட்டு 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ A ஈக்குவல் டு இந்த 22வையும் 10ஐயும் இன்ட்டு பண்ணணும். 22 இன்ட்டு 10, இந்த 0 அப்படியே இறக்கிடுங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக போடணுன்னா அவசியம் இல்லை. 0 இருந்ததுன்னா அப்படியே இறக்கிட்டு ரிமைனிங் திங்ஸை இன்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போ 0வை இறக்கியாச்சு. இப்போ அடுத்தது 1 மட்டும் அந்த 2 நம்பர் கூட இன்ட்டு பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 1 2s are 2. இப்போ 22 இன்ட்டு 10 வந்து 220. A ஈக்குவல் டு 220 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆர் இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா. லென்த்தும் சென்டிமீட்டரில் இருக்குது, பெரிமீட்டரும் சென்டிமீட்டரில் இருக்குது, ஆரும் சென்டிமீட்டரில் இருக்கா. ஸோ 220 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் 220 சென்டிமீட்டர். அந்த ஸ்கொயரை தான் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஏரியான்னு வந்தாலே இந்த ஸ்கொயருன்ற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி செக்டார் A ஈக்குவல் டு 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. இது வந்து 9th சம். 10th சம் பார்க்கலாம். A sector of radius 4.2 cm has an area 9.24 cm square. Find its perimeter. இப்போ ஒரு செக்டார் இருக்குது. அந்த செக்டாரோட ரேடியஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த செக்டாரோட ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இப்போது இந்த ரேடியஸ் ஆஃப் தி செக்டாரையும் ஏரியா ஆஃப் தி செக்டாரையும் வச்சு நம்ம பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கொடுத்துருக்க பாயிண்ட் அப்படியே எழுதுங்க. ரேடியஸ் ஆஃப் தி செக்டார் ஆர் ஈக்குவல் டு 4.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஏரியா ஆஃப் தி செக்டார் A ஈக்குவல் டு 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ எந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை வந்து 2வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ஆர் இருக்குது. ஓகேங்களா. அப்போ அது ரிலேட்டடாக சின்ன ஃபார்முலா, அதாவது வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கிறப்போல ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு ஆர் பை 2. ஓகேங்களா. ஈக்குவல் டு 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம எல் தெரியாதா, ஸோ எல் அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து என்னது 4.2 பை இந்த ஃபார்முலாவில் இருக்க 2 ஈக்குவல் டு 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 2 டேபிளில்
மேலே 4.2 அடிக்க முடியும்னா அடிச்சுக்கோங்க. 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வருமா? ஸோ 2. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட். அகைன் 2 டேபிளில் 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருமா? ஸோ 1 2.1. இதை தான் இங்கே டிவைடில் போட்டிருக்கேன். டிவைசர் வந்து கீழே இருக்கிறது வந்து டிவைசர், அதை வந்து சைடில் போட்டுக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து டிவைடண்ட், அதை உள்ளே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 4 ஃபஸ்ட்டு நம்பர் 4. 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. இப்போ 4 - 4 வந்து 0. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 2வை இறக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வை இறக்கிடுங்க. 2 டேபிளில் 2 எத்தனை டைம் வரும்னா 1 டைம் வரும். 2 1s are 2. அப்போ 2 - 2 0. அப்போது 2 டேபிளில் 4.2வை வந்து கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 2.1 வந்து கிடச்சிது. இப்போ வந்து ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சு அந்த ஆன்சரை வந்து அடுத்த ஸ்டெப்பில் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ L × 2.1 = 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ L அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு, இப்போ வந்து இது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த 2.1 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அப்போ அந்த 2.1 வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது என்னவா மாறிடும்? டிவைடில் மாறிடும். அப்போ 9.24/2.1 சென்டிமீட்டர். இங்கே வரைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கா? இங்கே ஏன் சென்டிமீட்டராக மாறிடுச்சு அப்படின்னா, இங்கே வரைக்கும் நம்ம ஏரியா ஃபார்முலா வச்சு தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்து எல் மட்டும் வந்துருச்சு. இப்போ எல் மட்டும் வரும்போது என்ன வரக்கூடாது? அது ஸ்கொயர் வரக்கூடாது. ஏரியா மட்டும், ஏரியா வரைக்கும் இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஏரியான்னு வந்ததுனாலே ஸ்கொயர் போட்டுக்கும். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயிண்டடாக எதுவுமே இல்லை, எல் மட்டும்தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ எல் மட்டும் இருந்தாலே சென்டிமீட்டராக மாற்றிடும். ஓகே, L = இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். பாயிண்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பாயிண்டில் இருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே கீழே போட்டுருங்க. 9.24/2.1. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ 2 டிஜிட்ஸ் இருந்தாலே 100ஆல் இன்ட்டு பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த மேக்ஸிமம்னு பார்க்கும்போது பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் 2 டிஜிட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம்க்கு எதால் இன்ட்டு பண்ணுறீங்களோ அதே தான் கீழேயும் இன்ட்டு பண்ணணும். அப்போ இன்ட்டு 100/100 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. L = 9.24 × 100/2.1 × 100 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோன்னா 9.24 × 100 இருக்கா? இது 2 0வை இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 கூட அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிவிடுங்க. 1 4s are 4, 1 2s are 2, 1 9s are 9. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால வந்திருக்க ஆன்சரில் லாஸ்ட்டில் இருந்து 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா என்ன ஆகும்? அது 2 0க்கு முன்னாடி பாயிண்ட் வருமா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த 2 0 வந்து தேவை கிடையாது. அப்போ ஆன்சர்னது 924 அதை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பை இந்த 2.1 × 100 அடுத்தது இன்ட்டு பண்ண போகிறோம். அதே போல் 2 0வையும் கீழே இறக்கிடுங்க. ரிமைனிங் 1 இருக்குல்ல, அந்த 1 வச்சு அந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டு பண்ணிடலாம். 1 1s are 1, 1 2s are 2. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா? ஸோ வந்திருக்க ஆன்சரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0க்கு முன்னாடி பாயிண்ட் வரும். ஸோ அந்த 0 தேவையில்லை. 210. அப்போ 210 சென்டிமீட்டர். அப்போ L = 924/210 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ 210ல் வந்து டேபிளில் 924 வராது. ஸோ அதே போல் ரெண்டு நம்பருமே வரும். ஒரே டேபிளில் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அப்போ 2 டேபிளில் இருந்து ஆரம்பிப்போம். இப்போ 924ஐயும் 210ஐயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 924 பாருங்கள். 2 டேபிளில் 9 வராது. ஸோ அதுக்கு சின்ன நம்பர் வந்து 8 வரும். 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டேபிள்னா 4 டைம்ஸ் வரும். அப்போ 2 4s are 8. இப்போ 9 - 8 வந்து 1. 2 டேபிளில் 1 வராது. ஸோ நெக்ஸ்ட் நம்பரை இறக்கிடுங்க 2. அப்போ 12ஆக மாறிடும். 2 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 டைம்ஸ் வரும். 2 6s are 12. இப்போ 12 - 12 வந்து 0. அடுத்த நம்பர் 4ஐ இறக்கிடுங்க. 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 2s are 4. இப்போ 4 - 4 0. அப்போ 2 டேபிளில் 924 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா 462 டைம்ஸ் வருது. ஸோ அந்த 924 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 462ன்னு போட்டுருங்க.
இப்போ கீழே இருக்க டினாமினேட்டர் 2 10. இப்போ வந்து 2 டேபிளில் 2 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1ன்னு இருந்தாலே வந்து அது வந்து தனியாக இறக்கணும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போல் 2 நம்பர் இறக்கிக்கோங்க. இந்த 20க்கு பக்கத்தில் இது 21 அது போல் வந்தாலே வந்து 2 நம்பராக இறக்கிடுங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே 21 வராது 2 டேபிளில். ஓகேவா. அதை விட சின்ன நம்பர் வந்து 20 தான் வரும். 2 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் வரும்னா 10 டைம்ஸ் வரும். அப்போ 2 10s are 20. ஓகேங்களா. 2 - 2 0. 1 - 0 வந்து 1. 1 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டில் இருக்க 0 நெக்ஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல அது கீழே இறக்கிடுங்க. 0 இறக்குனா 1 கூட சேர்ந்து அது 0வும் சேர்ந்துருக்கிறதுனால 10 ஆகிடும். அப்போ 2 டேபிளில் 10 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். 2 5s are 10. ஓகேவா. இப்போ 10ம் 10யும் மைனஸ் பண்ணால் 0. ஓகே. இப்போ வந்து 2 டேபிளில் 2 10 எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கு 105 டைம்ஸ் இருந்திருக்கா. ஸோ அந்த 2 10 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 105ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது அதை ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சு வந்த ஆன்சரை வந்து கீழே இறக்கிடுங்க. L = 462/105. இப்போ அகெயின் இது 2 டேபிளில் வராது. ஸோ 3 டேபிளில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் பண்ணலாம். அப்போ மேலே இருக்க நம்பர்னது 462வா, இது 3 டேபிளில் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். 3 டேபிளில் 4 வராது. அதை விட சின்ன நம்பர் 3 தான் வரும். எத்தனை டைம் வரும்னா 1 டைம் வரும். 3 1s are 3. 4 - 3 1. திருப்பி 3 டேபிளில் 1 வராது. நெக்ஸ்ட் நம்பர் 6ஐ இறக்கிடுங்க. அப்போ 16 ஆகிடும். 3 டேபிளில் 16 வராது. அதை விட சின்ன நம்பர் 15 தான் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். 3 5s are 15. 1 - 1 0. 6 - 5 வந்து 1. திருப்பி 3 டேபிளில் 1 வராது. அடுத்த நம்பரை இறக்குங்க 2 12ஆக மாறிடும். ஸோ 3 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வரும். 3 4s are 12. நெக்ஸ்ட்டு 12 - 12 வந்து 0. அப்போ 3 டேபிளில் 462 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா 154 டைம்ஸ் வருதா. ஸோ அந்த 462 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 154ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் 105. 3 டேபிளில் 10 வராது. 10 விட சின்ன நம்பர்னால் 9 வரும். எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் வரும். 3 3s are 9. இப்போ 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. திருப்பி 3 டேபிளில் 1 வராது. அடுத்த நம்பர் என்னது 5. அடுத்த நம்பர் 5ஐ இறக்கிடுங்க. இப்போ 15 ஆகிடும். 3 டேபிளில் 15 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். 3 5s are 15. ஓகேவா. 15 மைனஸ் பண்ணால் 0. அப்போ 3 டேபிளில் 105 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டைம்ஸ் வருது. ஓகேவா. அப்போ அந்த 105 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 35ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு L = அதை ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சு அந்த ஆன்சரை வந்து கீழே இறக்கிடுங்க. 154/35 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து ரெண்டுமே சேம் டேபிளில் எந்த டேபிளில் வரும்னா 7 டேபிளில் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 7 டேபிளில் 35 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம் வரும். ஓகே 5 டைம்ஸ் வரும். ஸோ 35 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 5ன்னு போடுங்க. இப்போ இது 154க்கு மட்டும் 7 டேபிளில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ 7 டேபிளில் 1 வராது. ஸோ அந்த 5ஐயும் ஜாயின் செஞ்சுக்கோங்க. 15. 7 டேபிளில் 15ம் வராது. அதை விட சின்ன நம்பர் 14 தான் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். 7 2s are 14. இப்போ 1 - 1 0. 5 - 4 வந்து 1. அகெயின் 7 டேபிளில் 1 வராது. அடுத்த நம்பர் 4ஐ இறக்கிடுங்க. அப்போ 14ஆக மாறிடும். 7 டேபிளில் 14 எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 7 2s are 14. இப்போ 14ம் 14ம் மைனஸ் பண்ணால் 0 ஆன்சர். இப்போ 7 டேபிளில் 154 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 22 டைம்ஸ் வருதா. ஸோ அந்த 154 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 22ன்னு போடுங்க. ஓகேங்களா. L = இப்போ ஸ்ட்ரைக் அவுட் செஞ்சு வந்த ஆன்சரை வந்து கீழே இறக்கிடுங்க. 22/5 சென்டிமீட்டர். இந்த 22வையும் 5ஐயும் வந்து டிவைட் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 டேபிளில் 22 வராது. அதை விட சின்ன நம்பர் 20 தான் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ 5 4s are 20. 2 - 2 0. 2 - 0 வந்து 2. இப்போ 2 வந்து 5 டேபிளில் வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லைல்ல. ஸோ நீங்கள் 0வை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம நம்பர் இல்லை, அதாவது வந்து கீழே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லாத நம்மளே ஒரு 0 போடுறதுனால நம்ம இங்கே பாயிண்ட் வச்சிடணும். பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இது 20 ஆகிடுச்சா. இப்போ 5 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 4 டைம்ஸ் வரும். அப்போ 5 4s are 20. அப்போ 20 - 20 வந்து 0. அப்போ ஆன்சர் பாருங்கள்.
இந்த 22 ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு, அதாவது வந்து மேலே இருக்க அந்த 22 ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க 5 ஸ்ட்ரைட் கட் பண்ணால் 1ன்னு ஆகிடுமா. இப்போ 5 டேபிளில் 22 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 4.4 கிடச்சிருக்கு. அப்போ L ஈக்குவல் டு 4.4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் தி செக்டார் மூலயமா ஆர் ஆல்ரெடி இருந்தது, ஆரை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எல்லையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் P ஈக்குவல் டு, இதில் ஏன் வந்து நம்ம அந்த ஃபார்முலா L இன்ட்டு R/2 கண்டுபிடிச்சோன்னு இப்போ தெரியுதா. ஏன்னா ஃபார்முலாவில் இங்கே L இருக்குது, R இருக்குது. ஸோ ஆர் மட்டும்தான் நம்ம கொஸ்டினில் இருக்குது. அப்போ L கண்டுபிடிக்கணும். அதனால தான் அந்த ஏரியா ஆஃப் தி செக்டார் வச்சு L கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் P ஈக்குவல் டு L + 2 இன்ட்டு R யூனிட்ஸ். P ஈக்குவல் டு L என்ன கண்டுபிடிச்சோம், 4.4 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்க 2. R என்ன இருந்தது, 4.2 இருந்ததா. அப்போ இன்ட்டு 4.2 சென்டிமீட்டர். P ஈக்குவல் டு 4.4 ப்ளஸ் இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், 2வையும் 4.2வையும் இன்ட்டு பண்ணுறோம். இன்ட்டு பண்ணும்போது 2 2s are 4, 2 4s are 8. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால வந்திருக்க ஆன்சரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுங்க. அப்போ 8.4 ப்ளஸ் 8.4 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். P ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் போட்டுக்கோங்க. பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸாக ப்ளஸ் 8.4. நெக்ஸ்ட் சின்ன நம்பரும் ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸ் 4.4. அப்போ ஆன்சரும் ப்ளஸில் தான் வரும். பெரிய நம்பரோட சைன் அப்படியே போட்டுக்கோங்க. நம்பர் வந்து எப்படின்னா சைன் டேபிள் வச்சு போடணும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 4 + 4 8, பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்டு, 8 + 4 வந்து 12. இப்போ ஆன்சர் வந்து P ஈக்குவல் டு 12.8 சென்டிமீட்டர். அப்போ ஃபைனலாக therefore perimeter of the sector P equal to 12.8 centimeter. With this we completed exercise 2.1 9th and 10th sum. 8th sum on the homework. Thank you students.